வா வா மொத பிடிக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஃபேக்கான செங்கல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சினிமாலலாம் பார்த்துருப்போம், செங்கலை வச்சு எரியறதா இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், அது வந்து ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா? அது வந்து ஃபேக்கானது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. இது வந்து ஃபேக்கான செங்கல். அது போக ஒரு அரை செங்கல் வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து அடித்தா வந்து வலிக்காது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொடுக்கலாம். இது வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்குனா யூஸ் பண்ணலாம். ஏதாவது கண்ணாடி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா போடுறதா இருக்கட்டும், யார் மேலே எரியிற மாதிரி வந்து ரியாக்ஷன் பண்ணோம்ல, ஐயோ செங்கலை வச்சு எரியிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேக்கான செங்கல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃபேக்கான செங்கல் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது செய்யறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். தெர்மாக்கோலை யூஸ் பண்ணி தான் இதை வந்து பண்ண போகிறோம். தெர்மாக்கோலை நீங்கள் வந்து கடையில் வாங்குறத வந்து வாங்காமல் நீங்கள் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்கு, ஏதாவது ஒரு வாஷிங் மிஷின் இந்த மாதிரி இதுக்குன்னா கீழே வந்து வேஸ்ட்டாக வந்து போடுவாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக வந்து இருக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் மெட்டீரியலே, அதாவது நல்லா நெருக்கமாக வந்து தெர்மாக்கோலே இருக்கும். இது வந்து கொஞ்சம் கனம் வந்து கூட இருக்கும். ஸோ இதில் செஞ்சோம் அப்படின்னா இன்னும் ரியலாக வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். இதுனா வந்து பார்த்திங்கன்னா தெரியாது, இதுனா நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் தெர்மாக்கோல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி வந்து வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கனம் கம்மியாக இருக்கும். அதுபோக வந்து நீங்கள் வந்து ஒட்டுற மாதிரி வந்து இருக்கும். அது ஒட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்விக் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. அப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது ஓட்டை வந்து விழுந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து க்ளூ கன் இந்த மாதிரி இதை வந்து க்ளூ கன்னுமே கொஞ்சம் ஹீட்டை வந்து கம்மியாக வச்சுட்டு அதை வச்சு வந்து ஒட்டுறீங்க அப்படின்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒட்டிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி இருக்குன்னா அந்த செங்கல் அளவுக்கு வந்து வச்சு அந்த இதை வச்சு வந்து ஒட்டிக்கோங்க. சரி, ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக வந்து கிடக்கிறது தான். இதை தான் வந்து நான் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு செங்கல் சேஃப்க்கு வந்து அளவு வச்சு வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அடுத்து கலர் வந்து எப்படி கொடுக்குறது, அதுக்கடுத்து அது எப்படி வந்து அந்த இதுக்கு வந்து கொண்டு வரது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து இதை வந்து நான் கரெக்டான சேஃப்க்கு வந்து கட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த தெர்மாக்கோலை வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரியலான செங்கல். இதை வந்து இந்த அளவுக்கு வந்து வச்சுக்கிறேன், எந்த அளவுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம கரெக்டாக இந்த அளவு வந்து கட் பண்ணணும். அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, இதெல்லாம் கட் பண்ணணும். இந்த அளவு கனம் இருந்தாலே போதும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இதை வந்து கட் பண்ண போகிறோம். கத்தி வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பதமாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் ஈஸியாக வந்து கட் பண்ண முடியும். நான் இந்த அளவுக்கு உள்ள அளவுக்கு இதை வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இந்த அளவு வந்து தேவையில்லை, இது அளவுக்கு வந்து இதை வந்து வெட்டிக்கிறேன். ஸோ இந்த அளவு வந்து வெட்டியாச்சு. அதுக்கடுத்து இந்த அளவுக்கு வந்து தேவையில்லை. ஸோ இதை வந்து இப்படி வந்து வெட்டிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிட்டோம். இதில் வந்து இவ்வளோ பெருசு தேவையில்லை, இந்த அளவு, அதாவது இந்த செங்கல் அளவு இந்த மாதிரி இருந்தால் போதும். ஸோ இதுக்கு சமமாக வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு செங்கலாகவும் வச்சுக்கலாம், இதையும் ஒரு செங்கலாக வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்காக இந்த இதை வந்து இப்படி வந்து சேர்த்தாப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து வெட்டியாச்சு. வெட்டினதுக்கு அடுத்து இதுவும் பாருங்கள், இது வந்து செங்கலோட சின்னதாக இருக்குது. ஆனால் இதுதான் வந்து செங்கல் அளவுக்கு வந்து சைஸுக்கு வந்து இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து சமமாக்கணும். ஸோ அங்கிட்டு இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சமமாக வந்து கொண்டு வந்துக்கோங்க. கத்தி யூஸ் பண்ணி வந்து பார்த்து வந்து கொண்டு வந்துக்கணும். ஓகே, இதை வந்து கொண்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து எங்கெங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி இருக்கோ அதை வந்து ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து எடுத்து இது பண்ணிக்கோங்க. அதுபோக உப்புத்தாள் வச்சு தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சமமாக வந்துடும். இந்த மாதிரியே வந்து வந்துடும், பார்த்திங்கன்னா தெரியும். உப்புத்தாளை வச்சே நான் தேய்ச்சிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து செங்கல் சேஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா வந்து செங்கல் அளவுக்கு வந்துருக்கு. நல்லா வந்து கொஞ்சம் இது வந்து வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து அரை செங்கல் அளவுக்கு உள்ளது. இதுவுமே அந்த இதுலேருந்து எடுத்தது தான். இது வந்து அரை செங்கல், இது வந்து ஒரு செங்கல், இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்கோம். இது வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராவது போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க காராக இருக்கட்டும், அவங்க பைக்காக இருக்கட்டும், தூக்கி போடாமல அவங்க கண்ணாடி உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்பாங்க. பார்த்தா அடித்து கீழே தான் விழுந்திருக்கும், ஆனால் எதுவும் ஆகாது. பார்த்தா ஃபேக் செங்கல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சினிமாலனா இந்த மாதிரி செங்கலை தான் தூக்கி எறிகிற மாதிரி அந்த மாதிரினா இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்கானது தான், அடித்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் கைட்டே உடைக்கிற மாதிரி வந்துருக்கும். எல்லாமே இந்த மாதிரி தான் செஞ்சுருப்பாங்க. சரி, ஓகே. இதுக்கு வந்து என்னென்ன கலர் நான் வந்து கொடுக்க போகிறேன்னா 3 கலர் வந்து தேவைப்படும். ஒன்று வந்து பிளாக்கு, அதுக்கடுத்து ரெட்டு, அதுக்கடுத்து இந்த காப்பி கலர் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இந்த கலரு. ஸோ இது இருந்தாலே வந்து போதும், அந்த லுக்குக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வந்து கடைகளில் வந்து வாங்குகிற இது வந்து, அதாவது ஒரு செம்மட்டி கலரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும், அதையும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அது வந்து அந்த ஒட்டும். ஸோ அந்த மாதிரி. ஸோ இதுனா காஞ்சிருச்சுன்னா ஒட்டாது. ஸோ அதுக்காக தான். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஜஸ்ட் வந்து இப்படி அடித்தோம் அப்படின்னா அந்த செங்கலோட அந்த கலருக்கு நம்மளுக்கு வந்து வந்துடும் ஒரு லுக்கு. இதை வந்து நம்ம அதுக்கடுத்து மேலே வந்து லைட்டாக பிளாக்கு, லைட்டாக ரெட் இந்த மாதிரி கொடுக்கும் போல தான் வந்து ரியல் ஃபீல் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோட்டிங் வந்து இதுக்கு மேலே வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து அடிச்சுக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கலர் பண்ணி வந்து நம்ம எடுத்துட்டோம். இது வந்து நல்லாவும் காஞ்சிருச்சு. நீங்கள் நல்லா காய விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ரியலான செங்கல் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்கும். இதை வந்து பாருங்கள். ஸோ இதை வந்து அரை செங்கல் வந்து ஒன்று செஞ்சுருக்கோம். இது வந்து ஒரு முழு செங்கல் ஒன்று செஞ்சுருக்கோம். ஸோ அந்த மாதிரி செய்யும் போல வந்து பார்க்குறதுக்கு வந்து அந்த ரியல் லுக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இதனால் யாராவது மேலே வந்து எரிய போனோம் அப்படின்னா அவங்க செங்கலை தான் எரிய போகிறாங்கன்னு சொல்லிட்டு திக்குன்னு வந்து பயந்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுபோக காலேஜ் இந்த மாதிரி இதுனா கண்டிப்பாக வந்து ப்ராங்க் பண்ணலாம். ஏதாவது பைக்கை வந்து முன்னாடி வந்து கண்ணாடி மேலே தூக்கி போடுறது, ஸோ அவங்க வந்து உடஞ்சிரும்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இதை வச்சு பண்ணலாம். சினிமாலேயும் இதே மாதிரி தான் வந்து ஃபேக்கான இது இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி வந்து எரிகிறது, அதுக்கடுத்து இதையே வந்து அடிக்கி வந்து பார்த்திங்கன்னா விழுகம் போல் வந்து இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரினா டிஃப்ரெண்ட்டாக வந்து கொஞ்சம் இது செஞ்சுருப்பாங்க. இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரியலாக தாங்க இருக்கும். அதுபோக வந்து கொஞ்சம் வெயிட்டும் வந்து கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நார்மல் தெர்மாக்கோலில் செய்கிறோம் அப்படின்னா ரொம்ப அதாவது லேசான உள்ளதில் செஞ்சீங்க அப்படின்னா பறந்துடும். ஆனால் வந்து இது வந்து அப்படி இருக்காது. கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். ரொம்ப வந்துவும் பறக்காது. ஸோ கொஞ்சம் ரியலாகவே இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சினிமாவில் உள்ள இதை வந்து ஃபேக்கானதை வந்து கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சுருக்கோம். சரி, ஓகே, இதை வந்து அம்மாவை வச்சு வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். அம்மாவை கூப்பிட்டு எரிஞ்சு ஏதாவது இது பண்ணலாம். அம்மா என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவை கூப்பிட்டு இதை வந்து ஏதாவது ப்ராங்க் பண்ணுற மாதிரி நான் ஏதாவது செஞ்சு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம். இந்த செங்கலை யூஸ் பண்ணி தான். இதை வந்து நம்ம வந்து எங்கே வைக்க போகிறோம்னா அந்த டேங்க்கு மேலே சும்மா இருக்கிற மாதிரி வந்து வச்சிட போகிறேன். இப்போ வந்து அம்மா வந்து கூப்பிட போகிறேன். கூப்பிட்டுட்டு அவங்க வந்து இங்கே வரப்போ வந்து அம்மா செங்கலை பிடிங்க, இல்லைன்னா தூக்கி வந்து போடலாம். அவங்க என்ன ரியாக்ஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அம்மாவை கூப்பிட்டு அவங்க வந்து வரட்டும், அதுக்கடுத்து ரெக்கார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட். அம்மா வாங்க, ஒரு இது ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அதான் கூப்பிட்டேன். வாங்க. இங்கே நில்லுங்க. ஒரு செங்கலை வச்சு ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ அதனால தான் பிடிக்க பாத்துடா உடஞ்சிடாமடா. என்னது செங்கலா? என்ன லேசா இருக்கு? செங்கல் மாதிரி ஃபேக்கான செங்கல் செஞ்சது தூக்கி போட்டு ரியலா இருக்கிற மாதிரியே இருக்கா? பார்த்தா அப்படியே அசல் செங்கல் மாதிரியே இருக்கு. நான் பயந்துட்டேன், மேலே விழுந்துருதேன் நான். இது ஃபேக்கான செங்கல், உங்களை வச்சு ப்ராங்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு அம்மா வந்து திடீர்னு பார்க்க வந்து அது செங்கல் எரிஞ்சனையும் பயந்துட்டாங்க. பார்க்குறதுக்கு ரியலாக தானே இருக்குது. ஸோ இதுக்கு தான் செங்கல் மாதிரியே தான் இருக்குது. நல்லா இதாக இருக்கா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சக்ஸஸாக தான் இருக்குது. நீங்கள் வந்து தூக்கி போடுறத பொறுத்து அதை வந்து வெயிட்டை வந்து எனக்கே திடீர்னு தூக்கும் போது லேசாக இருக்கிற மாதிரி. ஆனால் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெயிட்டை தூக்குற மாதிரி கொஞ்சம் ஆக்ஷன் வந்து கொடுக்கணும். நானே லைட்டாக இப்படி தூக்குற மாதிரி தான் கொடுத்தேன். சரி, ஓகே, இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறைய வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.